வணக்கம். இப்பொழுது யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரின்னு தமிழ்நாட்டில் நிறைய வந்திருக்குது. நிறைய பேர் படித்து வெளியே வர்றாங்க. ஆனால் எனக்கு திருவள்ளுவர் சொன்ன மாதிரி நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் மாதிரி நோய்க்கான காரணத்தை எந்த இயற்கை மருத்துவக் கல்லூரியிலும் உலகத்தில் கூட தமிழ்நாட்டிலும் சொல்ல உலகத்தில் உள்ள இயற்கை மருத்துவக் கல்லூரிலாம் சொல்லலைன்னு நினைக்கிறேன். என்னுடைய யூகம்தான், சரியாக தெரியல. ஏன்னா சரியாக சொல்லியிருந்தா இங்கே பயிற்சிக்கு வர்ற அநேக இயற்கை மருத்துவர்களே பார்த்தேன், நோய் பேசக்கூட முடியாமல் இருந்தாங்க. சர்வீஸு பயிற்சிக்கு வரும்போது அப்போ சரியான அங்கே பயிற்சி சொல்லலை. அப்போ சொன்னால் தான் இவங்க போய் வர்ற நோயாளிக்கு சரியாக கற்பிக்க முடியும். டாக்டர்னாலே ஏதோ வெளிநாட்டில் ஒரு இது உண்டு, மருத்துவம் பண்ணுறதில்ல, சிகிச்சை பண்ணுறதில்ல, கற்றுக் கொடுக்கவர். எப்படி நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ கற்றுக் கொடுப்பவர் தான் டாக்டர்னு கிரேக்க நாட்டிலே ஏதோ சொன்ன மாதிரி எனக்கு நல்ல நினைவு இருக்குது. அப்போ மனிதனுக்கு மட்டும் நாளுக்கு நாள் நோய் ஏன் பெருகிட்டே போகுது? பறவை விலங்குகள்லாம் நம்மோட கீழே எந்த நோயுமே கிடையாது. அண்மையில் கொரோனா வரல, ஒமக்ரான் கூட அதுக்கு வரல. மனிதனுக்கு தான் புதுசு புதுசாக எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. மனிதனுக்கு தான் நிறைய மருத்துவர்கள் இருக்கிறாங்க, மருத்துவ முறைகள் இருக்குது, மருத்துவமனைகளும் இருக்குது. ஆனால் ஏதோ செப்ப கட்டுற மாதிரி தான் நினைக்கிறேன் ஒழிய முழுக்க நோய் போன மாதிரி தெரியல. அப்போது திருவள்ளுவர் இதெல்லாம் சொல்லியிருக்காரு. மருந்துங்கிற அதிகாரத்தில் மாறுபாடு இல்லா உண்டி மருத்துவனின் ஊறுபாடு இல்லை உயிர்க்குங்கார். மாறுபாடு இல்லாத உண்டி உணவுன்னா எது? இயற்கைக்கு மாறுபாடு இல்லாத உணவு. உலக மனிதர் சாப்பிட்ற ப்ரெட்டோ பன்னோ இட்லியோ தோசையோ பூரியோ பிரியாணியோ சோறோ எல்லாம் இயற்கைக்கு மாறான உணவை சாப்பிட்டுட்டு என்னத்தை தான் மருத்துவர்கள் அனைத்து வகையான மருத்துவர்கள் சப்பை கட்டினாலும் மறுபடி நோய்க்கு தான் வந்துக்கிட்டு இருக்கிறோம். மறுபடி மருத்துவ தேடி அப்புறம் செலவழிஞ்ச பணம்லாம் போனதுக்கப்புறம் ஓஞ்சி உட்காடுறோம். தலைவி இப்படி வாழ்ந்துட்டு போவோம் அப்படின்ட்டு. அதனால் திருவள்ளுவர் சொன்ன மாதிரி மாறுபாடு இல்லாத உண்டின்னா இயற்கைக்கு மாறுபாடு இல்லாத உணவு. ஆனால் மனிதனை தவிர அனைத்து விலங்குகளும், அனைத்து பறவைகளும், அனைத்து உயிரினங்களும் அன்னையிலேருந்து இன்னை வரலும் தனக்கு என்ன இயற்கை உணவோ அதை தான் சாப்பிடுது. அது சமைச்சு சாப்பிடல. புலி பசித்தாலும் புல்லை திங்காது, பசி வந்தால் தான் வேட்டைக்கு போகும். ஆனால் புலி ஒரு அசைவ விலங்கை வேட்டையாடாது, சாப்பிடாது. சைவ விலங்கு தான். சைவ விலங்குனா ஆடு மாடு மான் இந்த மாதிரி தான். அதுவும் உயிரோடு அடித்து அப்படியே சாப்பிடுது. நம்மளை மாதிரி வேக வச்சு உப்பு புளி காரம் என்னெல்லாம் நாக்குக்கு லஞ்சம் கொடுத்து சாப்பிடல. அது மாதிரி மீன் கொத்தி பறவை அன்னையிலேருந்து இன்னை வரலும் உயிருள்ள மீனை தான் அப்படியே கொத்தி அப்படியே சாப்பிடுது. எந்த மாற்றமும் செய்யலை தன் உணவை. செத்து கிடந்த மீனை அந்த மீன் கொத்தி பறவை ஏறிட்டும் பார்க்காது. ஆக ஒப்பற்ற சாதாரண 5 விலங்கு 4 விலங்கு 5 அறிவு 4 அறிவு 3 அறிவு ஈரறிவு ஓரறிவு உயிரினங்கள்லாம் உயிரினம் தோன்றிய நாள்லேருந்து இன்னை வரலும் அந்த உணவை மாற்றாமல் அப்படியே சாப்பிடுது. ரெண்டாவது, அது பகலில் தான் உணவை தேடி அலையுது, இரவில் உணவு கிடைச்சாலும் சாப்பிடாது. அப்புறம் கிடைச்சா கஞ்சி தண்ணி, கிடைக்காட்டா கிளவாய் தண்ணின்னு பகலில் தனக்குரிய உணவு கிடைக்காட்டா கொஞ்சம் கூட வாட்டம் இல்லை, அசதி இல்லை, பலவீனம் இல்லை. நமக்கு தான் ஒரு வேளை உணவு இல்லாட்டாலே, ஒரு வேளை காஃபி குடிக்காட்டாலே அப்படி என்னமோ வருதுன்ட்டு என்னெல்லாமோ நம்ம உடம்பை தவறான பழக்கத்துக்கு தெரிந்தோ தெரியாமலோ அடிமைப்படுத்தி பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆக இயற்கை மருத்துவர்களும் முதல்ல அவங்ககிட்ட வர்றவங்களுக்கு தானும் ஓரளவு கடைப்பிடிக்கணும். அப்போதான் ஊர்ஜிதமாக சொல்ல முடியும், ஆணித்தரமாக. ஓரளவு ஏற்கனவே வரணும். அதுக்காக சமையலும் தொடாமலேயும் வாழ முடியாது. எவ்வளோக்களவு சமையல் உணவு தள்ள முடியுமோ அவ்வளோ நல்லது. முடியாட்டா ஒரு வேளையாவது ஏற்கணும். அதுவும் முடியாட்டா 3 வேளையும் வயிறு நிறைய பழங்கள் சாப்பிட்டு அப்புறம் 3 வேளையும் சமைச்ச சைவ உணவு தான் நல்லது. அசைவ உணவு பெரிய தப்பு. சைவ உணவுக்கே நோய் வருது, அசைவ உணவு பெரிய தப்பு. அந்த சைவ உணவுலேயும் உப்பு தான். இன்றைக்கி கோயிலில் உப்பு இல்லாத நைவேத்தியம்தான்.
ஒரு புழுவோட உப்பு போடாத ஊறுகாய் தின்னும், உப்பு போட்ட ஊறுகாய் தின்னாது. அது சொல்லுது இந்த சோடியம் குளோரைடு உப்பில் சோடியம் குளோரைடு கிடையாது, அயோடின் உப்புன்னு இன்னும் என்னெல்லாமோ புதுசு புதுசாக மாற்றிட்டு இருக்கிறாங்க. அதில் குளோரின் நஞ்சு இருக்குது. இந்த உப்பு போட்ட இதை நான் தின்னேன்னா செத்துடுவேன்னு ஒன்றும் தெரியாத புழு ஒதுங்குது. நமக்கு எந்த உப்பு வேணும்னா மினரல் சால்ட், ஆங்கிலத்தில், தமிழில் தாது உப்பு. தாது உப்பு மினரல் சால்ட்டெல்லாம் தேங்காய் பழங்கள்லாம் நிறைய இருக்குது. அப்புறம் முடியாட்ட பச்சை காய்கறி பழங்கள், முடியாட்ட முளைவந்த தானியங்கள் பழங்கள், பச்சை கீரைகள் பழங்கள், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உணவு மாற்றணும். அது முடியாட்ட அவலும் பழங்கள், அது முடியாட்ட என்றைக்கா சமையல் உணவு. சைவ உணவு தான் நல்லது, அசைவம் வேண்டாம். அதுவும் அசைவத்துக்கு நான் அடிமையாயிட்டேன்னா என்றைக்கா ஒரு நாள் அசைவம் சாப்பிடலாம். அதில் கருவாடும் பிராய்லர் கோழியும் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. ஏன்னா மற்ற அசைவத்தை கருவாடில் உப்பு சேருது. மீனை அப்படியே காய வச்சா உப்பு சேரலை. ஆனால் உப்பு போடாமல் மீனை காய வச்சு கருவாடு போட்டால் புழு வந்து தின்னுடும். அதுக்காக உப்பு போட்டு கருவாடு வேணா தான் புழு தின்ன மாட்டேங்குன்னு தப்பாக நம்ம நினைக்கிறோம். ஆக கருவாடு. ரெண்டாவது பிராய்லர் கோழி. ஏன் நாட்டுக்கோழி பரவாயில்ல, முடியலன்னா என்றைக்கான்னு சாப்பிட்ணும். பிராய்லர் கோழியில் வேதியியல் உரம் போட்ட தீனியை சாப்பிட்டு வேதியியல் தீனியை கொடுக்குறாங்க, கெமிக்கல் ஃபுட்டு. அந்த பிராய்லர் கோழிக்கு கெமிக்கல் ஃபுட்டு கொடுத்து சீக்கிரம் அது பெருசாக வளர்ந்து இறைச்சி நிறைய கிடைக்கணுன்ட்டு செய்கிறாங்க. அப்போ அவ்வளவும் கெமிக்கல் தீனியை சாப்பிட்டதுனால தான் அந்த கறி பூரா, பிராய்லர் கோழி கறியில் பூரா வேதியியல் நஞ்சு நிறைய இருக்குது. அதனால தான் கருவாடும் பிராய்லர் கோழியும் கண்டிப்பாக தவிர்க்கணும். என்றைக்கே சாப்பிட்டுக்கலாம். இதுதான். இதை விட்டுட்டு நீங்கள் பழனிக்கு 10 காவடி எடுத்தாலும் சரி, எந்த வேளாங்கண்ணிக்கு போனாலும் சரி, அல்லது இயேசுநாதரை வழிபட்டாலும் சரி, நோயிலேருந்து விடுதலை பெற முடியாது. இதுதான் பழைய ஞானிலாம் சொல்லியிருக்காங்க. அதில் திருவள்ளுவர் முக்கியமாக திருக்குறளை மருந்துங்கிற அதிகாரத்தில் 10 குறளில் எந்த மருந்தும் சொல்லலை. நாட்டு மருந்தும் சொல்லலை, இப்போ சுக்கு மிளகு இஞ்சின்னு சொல்லலை, அதில் மூலிகை மருந்தும் சொல்லலை, உணவும் தான் சொல்கிறாரு. மாறுபாடு இல்லா உண்டி மருத்துவனி ஊறுபாடு இல்லை உயிருக்கு மருந்தன வேண்டாம் யாக்கைக்கு அறிஞ்சியது அற்றது போற்றுன்னு தான் சொல்லியிருக்காரு. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இதை எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிச்சி சொல்லிட்டாங்க. அதில் உலகத்திலே முதல்ல தமிழ்நாட்டில் திருவள்ளுவர் தான் மருந்துங்கிற அதிகாரத்தில் உணவு தான். ஆனால் எந்த உணவுன்னு விளக்கம் கொடுத்தவங்க சரியாக சொல்லலை சொல்லியிருக்காரு. ரெண்டாவது திருமூலர்னு சொல்லியிருக்காரு. அண்டன் சுருங்கின் அதற்கோர் அழிவில்லை, உண்டினா உணவு. உண்டி சுருங்கின் பிராணன் நிலை வரும், உண்டி சுருங்கின் உபாயம் பலவுல, அண்டம் சுருங்கின் அதற்கோர் அழிவில்லை, பிண்டம் சுருங்கின் பிராணன் நிலை வரும், உண்டி சுருங்கின் உபாயம் பலவுல, கண்டங்கருத்த கபாலியுமாமேங்கிறாரு. சின்ன உண்டின்னா லைட் ஃபுட்டுன்னா தேங்காய் பழங்கிறது தான் லைட் ஃபுட்டு. சமைச்ச உணவுலாம் பல்கி ஃபுட்டு, பருத்த உணவு. அதனால நம்ம பல பேர் பெரிய பருத்த உடம்புக்கு காரணமும் அதுதான் முக்கிய காரணம். இதை விட்டுட்டு என்ன தான் உடற்பயிற்சி இருந்தாலும் சரி, உண்ணாநோம்பு இருந்தாலும் சரி, கொஞ்சம் குறையும். அப்புறம் சமையலும் சாப்பிட்டா மறுபடியும் புஷ்ஷுன்னு பலன் ஊதின மாதிரி உடம்பு ஊதிடும். இதுதான். எனவே இந்த காணொலி பார்க்கும் இயற்கை பயிற்சி பெற இயற்கை மருத்துவர்களோ அல்லது இப்பொழுது மருத்துவம் செய்கின்ற இயற்கை மருத்துவர்களோ, இன்னும் சொல்ல போனால் அனைத்து மருத்துவர்களுமே, ஆங்கில மருத்துவம், மருந்து இல்லாத மருத்துவர், எல்லா மருத்துவர்களுமே கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய வர நோயாளிகளுக்கு தேங்காய் பழங்கள் இல்லைன்னா பச்சை சாப்பிடுங்க. அதில் ஒம்பு பேசுகிறாங்க, எல்லாம் ரசாயன உரம் மருந்து அடித்து தானே வருதுங்கிறாங்க. அப்போ சமைச்சு சாப்பிடல ரசாயன உரம் மருந்து இல்லையா? அரிசியில் காய்கறி கீரைலாம் அடிச்சிருக்கு. அதை கேட்டால் சமைக்கும்போது அந்த வேதியியல் நஞ்சு போயிடுதுங்கிறாங்க. கிடையவே கிடையாது. எவ்வளோ சமைச்சாலும் வேதியியல் நஞ்சு போகாது. அதுக்கு வேதியியல் நஞ்சு உள்ள சமைச்ச உணவுக்கு வேதியியல் நஞ்சு உள்ள சமைக்காத உணவு எவ்வளோ மேலுன்னு பல காணொலியில் சொல்லியிருக்கிறேன், இந்த காணொலின்னு சொல்கிறேன். ஆனால் ரசாயன உரம் போடாமல் ரசாயன மருந்து அடிக்காத தேங்காய் பழம் கிடைச்சா ரொம்ப அமிர்தம். அப்புறம் அங்கங்கே விளையிற, நம்ம எங்கே இருக்கோமோ அங்கங்கே விளையிற பழங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க. எங்கேயோ வெளிநாட்டில் விளையிற பழங்கள் சாப்பிட்லாம், அது 2ஆம் தரம் தான். அதுக்காக சாப்பிட வேண்டாம்னு சொல்லலை. நம்ம எங்கே விளையிறோமோ, பறவை விலங்குலாம் அப்படி தானே, அது எங்கே வாழுதோ அங்கே கிடைக்கிற தானியத்தையோ
அங்கே கிடைக்கிற இலையை தான் சாப்பிடுது. நம்மளை மாதிரி இம்போர்ட் பண்ணி இறக்குமதி பண்ணியாக சாப்பிடுது. இதுதான் உண்மை. நன்றி. அடுத்த காணொளியில் தேவையான சந்திப்போம். நன்றி.